அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் இனிய வணக்கம். யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் யூனிட் 8 லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் கிளாஸ் நம்பர் 2. லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ்னுடைய முதல் வகுப்புல as per the syllabus நமக்கு 5 சாப்டர்ஸ் லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் அந்த யூனிட்டுக்குள்ள கொடுத்துருந்தாங்க. முதல் சாப்டர் அந்த இன்ட்ரோடக்ஷன் சாப்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் யூனிட் வைக்கும் பொழுதும் அது வெதர் வந்து காலேஜ் டிஆர்பியாக இருக்கட்டும், பிஜி டிஆர்பியாக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய யூஜி ஆர் பிஜி, சில பேசிக்ஸ் நீங்க என்ன சிலபஸ்ல அந்த பெயர் இருந்தாலும் சரி, இந்த டேர்ம்ஸ் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, அதை கேள்வியில வழக்கமாக வச்சுக்கிட்டே வருவாங்க. லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸுக்கும் கிரிட்டிசிசம் அண்ட் தியரிக்கும் நீங்க சிலபஸை மட்டும் டிபெண்ட் பண்ணி நிற்க கூடாது. அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போக வேண்டியது இருக்கும். ஏன்னா ரொம்ப எளிமையான வகையில சிலபஸ் மேக் பண்ணப்பட்டிருக்குது. பட் உங்களுக்கு லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ், கிரிட்டிசிசம், தியரி இந்த ஏரியா வந்து டெப்தான ஏரியா தான். அதை ரொம்ப ஈஸினெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. ஓகே, ஸோ இந்த 2 யூனிட்டுக்கு மட்டும், மீதி எந்த யூனிட்டுக்கும் நீங்க அவுட் ஆஃப் சிலபஸ் தேட வேண்டிய தேவையே கிடையாது. ஏன்னா இதை படிங்க, இந்த ஆதர் இதை எழுதியிருக்காரு, இதை படிங்கன்னு கொடுத்துட்டாங்க. பட் லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ், கிரிட்டிசிசம், தியரிக்கு மட்டும் என்ன பண்ணுங்கன்னா, எவ்வளவு சோர்சஸ் கலெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு எடுத்துக்கங்க. ஏன்னா இப்போ ஒரு ஜென்ரலா ஒரு அகாடமியில வந்து இதை கொடுக்கணும் அப்படின்னா 5 கிளாஸ்ல இதை முடிச்சிட முடியும். லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் 5 கிளாஸ்ல முடிச்சிட முடியும். பட் நான் பிளான் பண்ணியிருக்கிறது கண்டிப்பா கிட்டத்தட்ட 8ல இருந்து 10 வகுப்புகள் ஒன்லி ஃபார் லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ்க்கு மட்டும் நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா திஸ் இஸ் நியூ ஃபார் யூ அண்ட் சேம் டைம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொட்டி கிடக்குது. எதெல்லாம் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமோ அதை மட்டும் உங்க முன்னாடி ப்ரெசென்ட் பண்றேன். அந்த வகையில இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய எதுவுமே சிலபஸ்ல கிடையாது. ஓகேங்களா? பட் கண்டிப்பா கேள்வியில வரும்னா வரும். சரிங்களா? இது இல்லாம லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ்ல இருந்து கேள்வியை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு எந்த ஆசிரியராலையும் முடியாது. லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ அதுல இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ் கண்டிப்பா நம்ம படிச்சாகணும். ஏன்னா இங்கிலீஷ் அப்படிங்கிறது தான் நமக்கு மெயின். இங்கிலீஷ் லாங்குவேஜை படிச்சுட்டு வாங்கன்னு உங்க சிலபஸ்ல ஒரு இடத்துலையும் கொடுக்கல. ஜெனரலா ஃபோனாலஜினா என்ன, மார்ஃபாலஜினா என்ன, சின்டெக்ஸ், செமண்டிக்ஸ்னு கொடுத்துட்டாங்க. நாம அப்படி படிச்சுட்டு போனோம்னா டம்மியா இருக்கும். தமிழ் லாங்குவேஜை நம்ம படிச்சுட்டு போக முடியும் இல்ல. அப்போ ஆங்கிலத்தை வச்சு தான் நீங்க ஃபொனடிக்ஸ், ஆங்கிலத்தை வச்சு தான் மார்ஃபாலஜி, சின்டெக்ஸ், செமண்டிக், பிராக்மேட்டிக்ஸ் எல்லாம் படிக்க போறோம். அப்போ ஆங்கிலம் எந்த மொழி குடும்பத்தை சார்ந்தது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மொழி குடும்பம் அதுதான் இந்தோ யூரோப்பியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ். இதை எல்லா டெஸ்ட்லயும் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த லாங்குவேஜஸ் பத்தி கொஞ்சமா நமக்கு சிலபஸ்ல இல்லாத ஏரியாஸ ஒரு அவுட்லைன் மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. மேலோட்டமா கேள்விகள் கேட்டா கண்டிப்பா நம்ம கொடுக்க ரெடியா இருக்கணும். இப்படி இன்னைக்கு நம்ம மேஜரா பார்க்கக்கூடியது, இன்னைக்கு வகுப்புல கிளாஸ் 2ல பாக்குறது இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ் ஒன்று. அடுத்தது சென்டம் அண்ட் சாண்டம் லாங்குவேஜஸ். அதாவது இந்த இந்தோ யூரோப்பியன் ஃபேமிலியே 2ஆ பிரிஞ்சு இருக்குது. அதனுடைய ப்ரொனன்சியேஷனுடைய அடிப்படையில சென்டம் 100 அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? அத ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன பண்றாங்க, சென்டம்னு சொல்றாங்க. 100 சென்டம் வாங்கிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு குரூப் ஆஃப் மொழி குடும்பங்கள் என்ன சொல்லுதுன்னா, சாட்டம், 2 100ன்னு தான் அர்த்தம். அந்த 100 அப்படிங்கிறத ப்ரொனன்ஸ் பண்ணதுல ஏற்பட்ட பிளவு, அப்படி அதனுடைய அடிப்படையில சென்டம் லாங்குவேஜஸ், சாட்டம் லாங்குவேஜஸ்னு 2 பிரிவுகள் இருக்கு. அதை பத்தி பாக்குறோம். அப்புறம் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல திரும்ப 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 நெட் செட்ல எல்லாம் கேட்டுட்டு இருக்கக்கூடிய கேள்வி இது. கிரிம்ஸ் லா, வெர்னஸ் லா, இது 2 பத்தியும் அப்படியே ஒரு மேலோட்டமா, இதுனா என்ன, இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு, எந்த வருடம், இதை பத்தின ஒரு ஒரு ஒன் லைனர் மட்டும் பார்த்துட்டு இன்னைக்கு வகுப்பை முடிச்சிடலாம் நாம. அப்ப இந்த 4 விஷயங்கள் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நோட்ல முதல்ல ஒரு கண்டென்ட் பேஜ் மாதிரி கிரியேட் பண்ணிக்கங்க. முதல்ல லாங்குவேஜ், லிங்குவிஸ்டிக்ஸ் அதை பத்தின இன்ட்ரோடக்ஷன் முடிச்சிட்டோம். இப்ப அதனுடைய ஒரு முதல் பார்ட் நம்ம பார்க்கணும். முதல்ல நம்ம இன்னைக்கு பார்க்கிறது இந்தோ யூரோப்பியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ். இது ஒரு மொழி குடும்பம். நம்ம இந்திய மொழி குடும்பமும் இதுக்குள்ளதான் இருக்குது. சான்ஸ்கிரிட்டாக, அந்த திராவிட மொழிகளாக இருக்கட்டும், அல்லது ஆரிய மொழிகளாக இருக்கட்டும், எல்லாமே இதுக்குள்ளதான் இருக்கு. முதல்ல இந்த நம்ம ஒரு ஹிஸ்டரி ஆஃப் இந்தோ யூரோப்பியன் ஃபேமிலியை பத்தி படிக்கிறோம்ல, இது லிங்குவிஸ்டிக்ஸ்குள்ள ஹிஸ்டாரிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு செக்டாருக்குள்ள வருது.
என்னென்ன மொழி குடும்பங்கள் இருக்குதோ அதெல்லாம் பத்தி படிக்கக்கூடிய அந்த படிப்புக்கு பேரு ஹிஸ்டாரிக்கல் லிங்குஸ்டிக்ஸ். த ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ் சேஞ்ச் அண்ட் ஃபேமிலிஸ். மொழியினுடைய மாற்றம், அதுல நடந்திருக்கக்கூடிய மாற்றத்தை பத்தியும், ஒரு தலையாய ஒரு மொழி குடும்பம் இருந்திருக்கும் இல்லைங்களா? அந்த மொழி குடும்பத்துல இருந்து இப்ப தமிழ்ல இருந்து தான் மீதி எல்லாம் மருகி வந்தது. அப்ப அத பத்தின கற்றல் தான் வந்து ஹிஸ்டாரிக்கல் லிங்குஸ்டிக்ஸ். நம்ம அந்த இன்ட்ரோடக்ஷன் சாப்டர்ல 2 வார்த்தைகள் கொடுத்திருந்தாங்க. நம்ம ஃபெர்டினாண்ட் டி சஷூர் இதுக்கு விளக்கமும் கொடுத்திருந்தாரு இல்லைங்களா? எஸ். சிங்க்ரானிக் அண்ட் டயக்ரானிக். அப்போ நாம இப்ப படிக்கிற இந்த ஹிஸ்டாரிக்கல் லிங்குஸ்டிக்ஸ், இந்த மொழி குடும்பத்தை பத்தி படிக்கிறது, அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் இழுத்து கொண்டு போறோம். இது என்ன வகையான சிஸ்டம் ஆஃப் ஸ்டடி அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம். பாருங்க. டயக்ரானிக் லிங்குஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது ஸ்டடி ஆஃப் அ லாங்குவேஜ் ஆர் லாங்குவேஜஸ் ஓவர் டைம். அன்னையில இருந்து ஓல்டு இங்கிலீஷ் பீரியட்ல இருந்து மாடர்ன் இங்கிலீஷ் வரைக்கும் அப்படியே டெவலப்மெண்ட் எல்லாம் படிச்சு வர்றது. சிங்க்ரானிக் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் டைம், பெரும்பாலும் இன்றைய 21ஆம் நூற்றாண்டை பத்தி படிக்கிறது சிங்க்ரானிக் லிங்குஸ்டிக்ஸ். ஓகே. இப்ப இந்த இந்தோ யூரோப்பியனை பத்தி நம்ம படிக்கிறது மேக்சிமம் எதுக்குள்ள விழும்? டயக்ரானிக். ஏன்னா அன்னையில இருந்து ஆதி காலத்துல இருந்து தொட்டு அப்படியே டெவலப் ஆகி இன்னைக்கு என்ன ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கறத வரைக்கும் நம்ம வந்து கொண்டு வந்துருவோம் இல்லைங்களா? இப்ப இது மேக்சிமம் எதுல விழுந்துரும்? டயக்ரானிக் லிங்குஸ்டிக்ஸ்குள்ள விழும். சரி, இந்த டேர்ம் படிச்சுக்காங்க. எத்னோலாக் அப்படின்னா இந்த மொழிகளை பத்தின இன்ஃபர்மேஷனை சேகரிச்சு வைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம், ஒரு ஒரு என்சைக்ளோமீடியா மாதிரி. மொழியை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் இதுல கலெக்ட் ஆகிருக்கும். இதனுடைய கூற்றுப்படி, இந்த எத்தனோலாக்னுடைய கூற்றுப்படி, நம்ம இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ்க்குள்ள மொத்தம் 437 மொழிகள் இருக்குதுங்களா. இதெல்லாம் அது பரவி இருக்கக்கூடிய இடங்கள்ங்க. சரியா? இதுல ஷேடா இருக்குது பாத்தீங்களா? அப்போ இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலிங்கிறது ஒரு 50% மொழிகள் இருக்கு. உலகத்துல இருக்கக்கூடிய 50% மொழிகள், 50 பிளஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த பாருங்க, இன்னும் இதெல்லாம் வேற வேற மொழி குடும்பங்கள். இங்க எல்லாம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வேற வேற மொழி குடும்பங்கள் இங்க இருக்கு. யூஎஸ்ல எல்லாம் வேற வேற மொழி குடும்பங்கள் இருக்கு. எங்க இருந்து எங்க வரைக்கும் இந்த இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி பரவி இருக்குது இந்த மொழிகள்? யூரோப் டு இந்தியா. இது ஐரோப்பா. ஐரோப்பா கண்டத்திலிருந்து ஏசியா காண்டினென்ட்ல இந்தியா வரைக்கும் இந்த திராவிட மொழிகள் மட்டும் ஒரு எக்ஸப்ஷன்ல இருக்குது பாத்தீங்களா? தமிழ், தெலுங்கு, கேரளம், அதாவது மலையாளம், சேரம், இதை வந்து தனி ஒரு மொழி குடும்பத்துக்குள்ள பிக்ஸ் பண்றாங்க. இண்டோ யூரோப்பியனுக்குள்ள சான்ஸ்கிரிட், நான் முதல்ல வந்து மாத்தி சொல்லியிருப்பேன். திராவிட மொழி குடும்பம் மட்டும் என்னது தனியா இருக்கும். சரிங்களா? இது நோட் பண்ணிக்கோங்க. திராவிட மொழி குடும்பம் மட்டும் தனியா இண்டோ யூரோப்பியனுக்குள்ள பிக்ஸ் ஆகாது. பட் இந்த ஆரிய மொழி குடும்பங்கள் இருக்குது பாத்தீங்களா? சான்ஸ்கிரிட், ஹிந்தி, அப்புறம் இங்க குஜராத்தி, இதெல்லாமே இந்த மொழி குடும்பத்துக்குள்ள இந்தியன் அதுக்கு கீழே நீங்க பார்க்கலாம். யூரோப் டு இந்தியால ஈரான் அதுக்குள்ள கவர் ஆகும், ஆப்கானிஸ்தான் கவர் ஆகும், இந்திய துணைக்கண்டத்துல பாதி கவர் ஆகும். திராவிட மொழி குடும்பம் தனி. உலகம் முழுக்கைக்கும் இன்னைக்கு எத்தனை மொழிகள் பேசுறாங்க அப்படின்னா, இது ஜஸ்ட் நம்ம விக்கிபீடியாலேயே உங்களுக்கு இது வரும். 7000க்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து உலகத்துல பேசப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு எவ்வளவு பேர் அந்த மொழிகள் வந்து பேச்சு வழக்குல இருக்குதுன்னா இட்ஸ் அ கொஸ்டின் மார்க். சரிங்களா? நிறைய மொழிகள் அழிஞ்சு போச்சுது. கிட்டத்தட்ட 3 பில்லியன் மக்கள் வந்து இந்த மொழிகளை மாற்றி மாற்றி பயன்படுத்திட்டு இருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜஸ் இது இன்னைக்கு ஓரளவுக்கு பயன்பாட்டுல இருக்குது. உலகத்தில் பேசப்படக்கூடிய பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மொழி குடும்பம் அப்படிங்கிற ஒரு பெருமை வந்து இந்த இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலிக்கு இருக்குது. நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் லாங்குவேஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1500 மொழிகளுக்கு மேல இருக்குது. அதுல யாரு பெரிய ஆள் அப்படின்னா ஆப்பிரிக்கன் நிகர் காங்கோ ஃபேமிலி. அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய மொழி குடும்பம் அப்படின்னு பார்த்தா அது வந்து இண்டோ யூரோப்பியன். ஆனா அதிக இண்டிவிஜுவல் யூஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் நிகர் காங்கோ ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு மொழி குடும்பம். இண்டோ யூரோப்பியன் மாதிரி இதுவும் இன்னொரு மொழி குடும்பம். இதுல கிட்டத்தட்ட 1500க்கு மேற்பட்ட மொழிகள் பேசப்படுதுங்களா. ஓகே, தீஸ் ஆர் இந்த விக்கிபீடியா என்சைக்ளோபீடியா சோர்சஸ். இதை நோட் பண்ணி வச்சுக்காங்க. அந்த ஃபேமிலியோட நேம் தெரிஞ்சிருக்கட்டும். அடுத்தது, இந்த இண்டோ யூரோப்பியன் எங்க இருந்து கிளம்பி இருக்கலாம்
அப்படின்னா இது யூரோப்பினுடைய மெயின் லேண்ட்ல இருந்து வந்திருக்கலாம், அல்லது வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ஏசியால இருந்து இது கிளம்பி இருக்கலாம். இந்த மொழி குடும்பங்கள் இருந்த இடங்கள் சரிங்களா. கெல்டிக் அப்படிங்கிற மொழி, அந்த கிரீன் கலர். ரொமான்ஸ் இட்டலி, அப்புறம் ஸ்பானிஷ், இதெல்லாம். கிரீக் இதுவும் இந்தோ யூரோப்பியனுடைய ஒரு மொழி தான். அல்பானியன் அது கொஞ்சம் இடங்கள்ல இருக்குது. தென் இந்த காவி கலர் தான் அதிகம் இருக்கு பாருங்க, ஸ்லாவிக் மொழி. ரஷ்யா முழுக்கையும் பரவி இருக்குது. ரஷ்யா, பெலாரஸ், போலண்ட், உக்ரைன் இதுல எல்லாம் இருக்குது. தென் இண்டோ ஆரியன் இந்த இருக்குது பாருங்க, இப்படி போய் இந்தியா இந்த முக்குல இருக்குது, இந்த பக்கம் இருக்குது. ஓகே. ஈரானியன் இது ஈரான் முழுக்கையும் பரவி இருக்குது. சரி, இது ஜஸ்ட் ஒரு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 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 நமக்கு ஒரு இந்த இடங்கள்ல எல்லாம் இதெல்லாம் பேசியிருக்காங்க, இதெல்லாம் நாமளும் இந்த மொழி குடும்பத்தை சார்ந்தவங்க தான், இந்தியனும் இந்த மொழி குடும்பத்தை சார்ந்தவங்க தான். இல்ல நான் தமிழன் சார் அப்படின்னா நீங்க இந்த குடும்பம் கிடையாதுங்க. ரைட். பாருங்க, ஜெர்மனி, யூகே, அயர்லாந்து இதெல்லாம் என்னது, இந்த சால்விக் மொழி தான். சால்விக் மொழியும் ஜெர்மானிக் மொழி, குறிப்பா யூகேல வந்து ஜெர்மானிக். ஓகேங்களா. இது எல்லாத்தையும் தனித்தனியா புட்டு புட்டா உங்களுக்கு நோட்ஸ்ல அழகா எடுக்கிற மாதிரி நான் கொடுத்துட்றேன். சரி, இது எங்க இருந்து தோன்றிச்சுது அப்படின்னா இந்த இடங்கள்ல இருந்து தோன்றிச்சுது. அதுக்கான மூல மொழியினுடைய பேர் வந்து புரோட்டோ இண்டோ யூரோப்பியன். இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் ஃபேமிலி, அதனுடைய மூல மொழி இந்த ஒரு மொழியில இருந்தா மீதி எல்லாம் வந்திருக்கும்னா அந்த புரோட்டோ இண்டோ யூரோப்பியன் இங்க இருக்குங்க. புரோட்டோ இண்டோ யூரோப்பியன் அப்படிங்கிற ஒரு மூல மொழியில இருந்தா, புரோட்டோனாலே அதுக்கு முன்னாடி உருவானது ஒரு புரோட்டோ மொழி இருந்திருக்கும். அந்த மொழியில இருந்து கிரீக் ஒரு பக்கம், லட்டின் ஒரு பக்கம், அப்புறம் ஜெர்மானிக் ஒரு பக்கம் அப்படின்னு தனித்தனி கிளைகளாக முளைச்சு 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 ஒரு அப்பா அம்மா கிட்ட இருந்தா எல்லாரும் உருவாக்கி இருப்பாங்க இல்லையா. அதே மாதிரிதான் இந்த கிளைகளும் முளைச்சு வந்திருக்குது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அண்ட் இந்த இந்தோ யூரோப்பியன் இந்த மொழி குடும்பத்தை பத்தி ஆராய்ந்த ஸ்காலர்ஸ் அப்படின்னா இதுல ஒரு 4 பேரை எடுத்துக்கங்க. பிலிப்போ செசாட்டி 1540 to 88 இவருடைய காலகட்டம். அப்புறம் ஜேக்கப் கிரிம் 1785 to 63, ராஸ்மஸ் ராஸ் 87 to 32, பிரான்ஸ் பாப் 1791 to 1867. இவர் மட்டும் என்னது 16th செஞ்சுரியிலேயே மொழியை பத்தி ஆராயறதுக்கும் ஒரு ஆள் இருந்திருக்கிறாரு, மொழி குடும்பத்தை பத்தி. அப்புறம் வரக்கூடியது எல்லாமே 18th செஞ்சுரி 19th செஞ்சுரியை சார்ந்த லிங்குவிஸ்டிக்ஸ். இவங்களெல்லாம் என்ன சொல்லணும், லிங்குவிஸ்டிக்ஸ்னு சொல்லணும். இவர் கிரிம்ஸ்லான்னு ஒன்று படிக்க போறோம் இல்லைங்களா, அதை ப்ரப்போஸ் பண்ணவர். இவங்க 2 பேரும் லிங்குவிஸ்டிக்ஸ்ல முக்கியமான நபர்கள். பின்னால உங்களுக்கு திரும்பியும் இவங்க இன்ட்ரோடியூஸ் ஆகலாம். சரி, இந்த இந்தோ யூரோப்பியன் மொழி அப்படின்னாலே நம்மளுடைய டீச்சர்ஸ் உடனடியா ஒரு அட்டவணையை கொண்டு வருவாங்க. இந்தோ யூரோப்பியன்ல எத்தனை மொழி குடும்பங்கள், அந்த தலையாய மொழி குடும்பங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னா, an outline history of the English language அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் ஒரு புத்தகம் இருக்குங்க. இட் வாஸ் டன் பை எஃப்டி வுட். இதனுடைய ஆதரவு பார்த்தீங்கன்னா எஃப்டி வுட். இந்த புக்கினுடைய கலர் பார்த்துக்கங்க. லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ்க்கு எங்களுக்கு மெட்டீரியல் கொடுங்க, எங்களுக்கு ஒரு புக்கு சொல்லுங்க, ரொம்ப ஈஸியா லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸை கத்துக்கணும்னா எஃப்டி வுட்னுடைய புக்கு உங்களுக்கு உதவலாம். அதனுடைய அந்த பையிங் லிங்க் உங்களுக்கு இந்த கிளாஸ்னுடைய ஏதாவது ஒரு பக்கத்துல இருக்கும், இல்லைன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன், உங்களுடைய அந்த யூடியூப் நீங்க கிளாஸ் பார்த்துட்டு இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல அந்த பையிங் லிங்க் இருக்கும். நீங்க அதை வேணும்னா வாங்கிக்கலாம். சரிங்களா. என்னை பொறுத்த வரைக்கும் யூஜிடிஆர்பிக்கு லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் புக்கை வாங்கி நீங்க படிக்க வேண்டாம். சரிங்களா. ஏன்னா அது உங்களை சுத்தி விடும். நம்ம கொடுக்கக்கூடிய இந்த கிளாஸையே நீங்க ரிட்டன் நோட்ஸ் எடுத்துக்கிட்டா போதுமானது. சரி, எஃப்டி வுட்னுடைய கூற்றுப்படி இந்தோ யூரோப்பியனுடைய மொழிகள் மொத்தம் 8 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. எத்தனமா 8 distinct groups. It is an old TRB question. இது பிஜிடிஆர்பில ஒரு வாட்டி கேட்ட கேள்வி, ஒரு 2019 நடத்தின அந்த டிஆர்பில அதை கேட்கப்பட்டிருக்குது. சரிங்களா. எத்தனை மொழி குடும்பங்கள் இருக்குது இந்தோ யூரோப்பியனுக்குள்ளனா 8 இருக்குதுங்க. ஆனா இன்னைக்கு நீங்க எஃப்டி வுட் சொன்னதை அப்படியே வேத வாக்க நம்ப முடியாது. ஏன்னா நிறைய புத்தகங்கள் வந்துடுச்சுது, நிறைய டிவிஷன்ஸும் இருக்குது. நான் உங்களுக்கு கண் கூட அதை காமிச்சு தரேன். சரி, இதை பார்த்துருவோம். ஈஸ்டர்ன், ஈஸ்டர்னா அது இந்தியன் மொழி குடும்பம். அப்புறம் அர்மேனியன், கிரீக்,
அல்பானியன், இட்டாலிக், பால்டோஸ்லாவானிக், பிரிமிட்டிவ் ஜெர்மானிக் அண்ட் கெல்டிக். இது செல்டிக்னு சொல்ல வேணாமா, கெல்டிக்னு சொல்லிப்போம். சரிங்களா? ஏன் அப்படிங்கிறது பின்னால உங்களுக்கு புரியும். இப்படி ஒவ்வொரு மொழியில இருந்தும் அப்படி எப்படி கிளை மொழிகள். குறிப்பா பாருங்க கிரீக், அதுல கிளாசிக்கல் கிரீக், மாடர்ன் கிரீக். அப்புறம் இட்டாலிக் அதுல இருந்து லாட்டின் உருவாகுது. லாட்டின் அப்படிங்கிற தாய்மொழியில இருந்து பிரெஞ்சு, இட்டாலியன், ஸ்பானிஷ், போர்ச்சுகீஸ், ருமானியன். அதே மாதிரி பால்டோஸ்லாவானிக்ல இருந்து பல்கேரியன், செர்பியன், சீஸ், ரஷ்யன், பாலிஷ். அண்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இங்கிலீஷ் இதுக்குள்ளதான் வரப்போகுது. பிரிமிட்டிவ் ஜெர்மானிக் அதுக்குள்ள இருந்து வெஸ்ட் ஜெர்மானிக், ஸ்காண்டினேவியன், கோத்திக். சரிங்களா? மூணனம். பிரிமிட்டிவ் ஜெர்மானிக்ல இருந்து வெஸ்ட் ஜெர்மானிக், ஸ்காண்டினேவியன், காதிக். காதிக் மட்டும் தனியா நிக்குது, ஸ்காண்டினேவியன் இன்னும் மூணா புரியும். ஸ்வீடிஷ், டேனிஷ் அண்ட் நார்வேயன், ஐஸ்லாண்டிக். வெஸ்ட் ஜெர்மானிக் பாருங்க, ஓல்டு ஜெர்மானிக், ஹை ஜெர்மானிக், அப்புறம் அது முழுமையா ஜெர்மன்னு மாறுது. இன்னைக்கு மாடர்ன்ல இருக்கக்கூடிய ஜெர்மன்னு மாறுது. அப்புறம் ஓல்டு லோ ஜெர்மன், அப்புறம் அது மாறி டச்சா மாறுது. இந்த வெஸ்ட் ஜெர்மானிக் மூணா பிரியுது. ஓல்டு ஹை ஜெர்மன், ஓல்டு லோ ஜெர்மன், ஆங்கிலோ சாக்சன் அப்படின்னு பிரியுது. இந்த ஜெர்மானிக் ட்ரைப்ஸ் இங்கிலாந்துக்குள்ள வந்தாங்க பாத்தீங்களா, அப்பதான் இந்த ஜெர்மன் வந்து ஆங்கிலோ சாக்சனா மாறுது. ஏன்னா அங்க வந்து ட்ரைப்ஸினுடைய பேர் ஆங்கிள்ஸ், சாக்சன்ஸ், இன்னொருத்தனோட பேர் ஜூட்ஸ். இந்த ஆங்கிலோவும் ஆங்கிள்ஸும் சாக்சனும் அதிக கான்ட்ரிபியூஷன் பண்ணனால அவங்க பேரு. அப்படியே அது மிடில் இங்கிலீஷா மாறுது, மாடர்ன் இங்கிலீஷா மாறிடுச்சு. இப்ப இந்த எவல்யூஷன் ஆஃப் ஒரு லாங்குவேஜை பாக்குறோம் பாத்தீங்களா, இது சிங்க்ரானிக்கா இல்ல டயக்ரானிக்கா சொல்லுங்க? சிங்க்ரானிக்கா, டயக்ரானிக்கா? அதே மாதிரி கெல்டிக் இது வந்து பெரும்பாலும் இங்கிலாந்தினுடைய பூர்வ குடிகள். அவங்க வந்து இந்த ஜெர்மானிக் ட்ரைப்ஸால அடிச்சு விரட்டப்பட்டாங்க வெளியே. அப்ப இது இங்கிலாந்துக்குள்ளே இருந்திருக்கும். செதறி அங்கங்க செட்டில் ஆனாங்க பாத்தீங்களா, ஸ்காட்லாண்ட்ல, அயர்லாண்ட்ல, இங்கெல்லாம் இந்த கெல்டிக் மொழி தான் பேசினாங்க. வெல்ஸ் இங்கிலாந்துக்கு பக்கத்துல இருக்கு. அப்புறம் ஐரிஷ், ஸ்காட்ஸ், கேலிக், மேங்ஸ். இப்ப இது ஒரு பேசிக்ங்க. சரிங்களா? இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அடிச்சு வச்சுக்கோங்க. எப்ப சந்தேகம்னாலும் எடுத்து பாருங்க. எப்படி இதுல கேள்வி கேட்பாங்கன்னா, ஸ்பானிஷ் derived from ஆப்ஷன் ஏ கிரீக், பி இட்டாலிக், சி பிரிமிட்டிவ் ஜெர்மானிக், டி கெல்டிக். இப்ப ஒரு வாட்டி படிக்கும்போது ஸ்பானிஷ்னா லாட்டின்ல இருந்தா தான் சார் வந்தது, ரொமானியன் லாட்டின்ல இருந்தா வந்தது, இட்டாலிக்ல இருந்தா வந்ததுன்னு சொல்ல தோணும். பட் 2 நாள் கழிஞ்சா மறந்து போயிடும். இப்ப என்ன பண்ணிருங்க, இந்த மொழி இந்த குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னு மனப்பாடத்துக்குள்ள கொண்டு வந்துருங்க. எஃப்டியூட்டே ஃபாலோ பண்ணி மனப்பாடம் பண்ணிருங்க. சரி, இப்ப இன்னொரு ஆளை பார்க்கணும். இதெல்லாம் நான் ஏன் இந்த புத்தகத்தை எல்லாம் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படிங்கறத கடைசி சொல்றேன். அடுத்தது ஏசி போ அப்படின்னு ஒரு லிங்குஸ்டிக்ஸ்ங்க. இவர் என்ன சொல்றாருன்னா 11 குரூப் இருக்குன்னு. எஃப்டி விட்டு 8 குரூப் இருக்குன்னாரு. ஏசி போ 11 குரூப் இருக்குன்றாரு. மேக்சிமம் ஒரு 80% எஃப்டி விட்டோட சேர்ந்து போகும். 1-2 தான் வேற வேற. இந்தியன், இரானியன் தனியா ஒரு குரூப் உருவாக்கி இருப்பாருங்க. ஓகே, நமக்கு இரானியன், அர்மேனியன் எல்லாம் ஒரே மாதிரி வந்துடும். சரிங்களா? இங்க இந்தியன், இரானியன் தனியா, அர்மேனியன் தனியா, ஹெலினிக், அல்பானியன், இட்டாலிக், பால்டோஸ்லாவிக், ஜெர்மானிக், கெல்டிக். இங்க பாருங்க, இந்த 10ம் 11 தான் புதுசு. இது 20ஆம் நூற்றாண்டுல கிரியேட் பண்ணி உள்ள ஆட் பண்ணப்பட்டது. ஹிட்டி அண்ட் டொச்சாரியன். சில புக்ல இது ரெண்டையுமே சேர்த்து கொடுத்திருப்பாங்க, 10 தான் கொடுத்திருப்பாங்க. அப்போ எத்தனை டிஸ்டிங்ஸ் குரூப்ஸ் இருக்குதுன்னு ஒரு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஆன்சர் கீழே தப்பா 10 தான், 11 தான், 8 தான்னு கொடுத்தாங்கன்னா நம்ம மக்கள் மாத்தி அடிப்பாங்க. எஃப்டி உட்னுடைய புக் நல்ல, ஏன்னா டிஆர்பியால பழைய பிஜிடிஆர்பிக்கு ரெக்கமெண்ட் பண்ணப்பட்ட புக் அது எஃப்டி உட். அதே மாதிரி ஏசி பவுனுடைய புக்கும் ரெஃபரன்ஸ் புக்கா கொடுத்திருந்தாங்க. உங்களுக்கு இப்போ யூனிட் 1ல ஹட்சன் படிங்க, நாயர் புக் படிங்கன்னு ரெஃபரன்ஸ் புக் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அதே மாதிரி ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும், ஒரு 10 வருஷமா, ஒரு 18 வருஷமா, 18 வருஷம், கிட்டத்தட்ட 18 வருஷமா ஒரே சிலபஸ் வச்சு பிஜிடிஆர்பி நடத்திட்டு இருந்தாங்க டிஆர்பி. அப்போ இந்த ஏசி பவுனுடைய புக்கு, அப்புறம் வந்து எஃப்டி உட்னுடைய புக்கு, அதே மாதிரி லயன்ஸ்னு ஒரு ஆளுடைய லிங்குஸ்டிக்ஸ் புக், இந்த 3 புக்குமே உங்களுக்கு பையிங் லிங்க்ஸ் வந்து நான் இங்க கீழே கொடுத்துருக்கேன். சரிங்களா?
அந்த பையிங் லிங்க்ஸை பார்த்து உங்களுக்கு வேணும்னா யூ கேன் பை இட். சரி, இந்த 11 வகையான பிரிவை ஏசி பவு கொடுத்திருக்காரு. இப்போ நாம வந்து ஜெனரலா இவங்க யாரையும் சாரல, நம்மளா பிரிச்சுக்கிறோம் பேஸ்ட் ஆன் விக்கிபீடியா அண்ட் என்சைக்ளோபீடியா அண்ட் சம் லிங்குஸ்டிக்ஸ் ரெஃபரன்சஸ். அதை வச்சு இண்டோ யூரோப்பியனுடைய பிரான்ச்சஸ் பிரிக்கிறோம். அனட்டோலியன், நீங்க முதல்ல எஃப்டி வுட்னுடைய ரெஃபரன்ஸை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை ஜஸ்ட் பார்த்தா போதும், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அனட்டோலியன் அப்படிங்கிற இதுக்குள்ள ஹிட்டி லிடியன் என்ன பாத்தீங்களா, ஹிட்டி அனட்டோலியனுக்குள்ள உளுந்துருது. அப்புறம் இன்டோ யுரேனியன், இன்டோ இரானியன், ரெண்டு தனித்தனியா இருக்கு ஏசி பவனுடைய இதுல, இங்க நம்ம சேர்த்தே கொடுத்துட்டோம். இண்டோ இரானியன் லாங்குவேஜஸ்குள்ள ஹிந்தி, உருது, பஞ்சாபி, பெங்காலி, குஜராத்தி, மராத்தி, இதெல்லாம் இண்டோ ஆரியன். ஈரானியனுக்குள்ள பெர்சியன், பெர்ஷியன் மொழிவுக்கும் இந்தியாவுக்கும் ரொம்ப அதிகமான சம்பந்தம் உண்டு. தொடக்க காலகட்டத்தில் பெர்ஷியன் மொழியில தான், பாரசீக மொழிகள்ல தான் இங்க எல்லா வழக்கங்களும் இருந்தது. சரிங்களா? அப்ப அது அடுத்தது இந்த ஒரு முக்கியமான இது வந்து கேள்வியா கேட்கலாங்க. கிரீக், சம்டைம்ஸ் ஹெலினிக்னு போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப ஹெலினிக்னா நீங்க வந்து குழம்பிடக்கூடாது, இங்க ஹெலினிக் தான் இருக்கு. பாருங்க, 4வது ஹெலினிக்னு ஏசி பவு கொடுத்திருக்காரு, கிரீக்க கொடுக்கல. அப்ப கிரீக்க எங்க சார்னு தேடிடாதீங்க, ஹெலினிக் பக்கத்துல கிரீக்னு போட்டு வச்சிருக்கேன். அதுக்குள்ள ஐகானிக், ஆட்டிக், டோரிக் அப்படிங்கிற டைலக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் இட்டாலிக், அதுக்குள்ளாடி ரொமான்ஸ் லாங்குவேஜஸ். இந்த மொத்த லாங்குவேஜஸ் என்ன சொல்லுவோம்? ரொமான்ஸ் லாங்குவேஜ், ரோமனை சார்ந்த மொழிகள். இட்டலி அப்படிங்கிறது ரோமன் தான் இல்லைங்களா, ரோம நகரம் தான், அங்க இருக்கக்கூடிய மொழிகள் பிரெஞ்சு, ஸ்பானிஷ், இட்டாலியன், போர்ச்சுகீஸ், ரொமானியன், கேட்டலன், சிசிலியன். அண்ட் இந்த இட்டலிக்னுடைய இன்னொரு பிரிவு, ஒரு பிரிவு லாட்டினோ பல்ஸ்கன், அதுலதான் இந்த ரொமான்ஸ் லாங்குவேஜஸ். அப்புறம் செபிலியன், அதுக்குள்ள ஆஸ்கன், அம்பிரியன், அம்பிரியன் அப்படின்னு ஒரு மொழி, இது செபிலியன் அப்படிங்கிற பிரிவுக்குள்ள. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல டக்குன்னு அடிக்கணும்னா அந்த ரொமான்ஸ் லாங்குவேஜஸ் தான், அதை கவனமா இருங்க. அப்புறம் கெல்டிக், கெல்டிக்குள்ள நான் சொல்றேன் ஏற்கனவே, அது இங்கிலாந்துடைய பூர்வக்குடி மக்கள் பேசிட்டு இருந்தது. அப்புறம் இந்த ஜெர்மானிக் ட்ரைபு, டேனிஷ், இவங்க எல்லாம் வந்து இவங்களை துரத்துனாங்க. அப்ப இங்கிலாந்துடைய பக்கத்துல இருக்கக்கூடிய கவுண்டிஸ், ஐலாண்ட்ல எல்லாம் போய் இந்த குரூப் செட்டில் ஆச்சுது. அங்க பேசப்பட்ட மொழி தான் இது, காலிஷ். இதுல ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க, செல்டிபிரியன் அண்ட் கான்டினென்டல் கெல்டிக் லாங்குவேஜஸ். ஒரு கண்டத்துக்குள்ள மட்டும் பேசப்பட்ட மொழி காலிஷ் அண்ட் லெபான்டிக். அப்புறம் இன்சுலார் கெல்டிக் அப்படின்னு ஒரு பிரிவுக்குள்ள பிரைத்தானிக், பிரைத்தான்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க. அவங்களையும் இந்த இங்கிலாந்துடைய பூர்வ குடிகள் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றோம். ஓகே, வெல்ஷ், பிரெட்டான், கார்னிஷ், இந்த டைலக்ட்ஸ். அப்புறம் காய்டிலிக் அப்படிங்கிற பிரான்ச்சுக்குள்ள அயர்லாந்தினுடைய மொழி ஐரிஷ் அல்லது கேலிக், ஸ்காட்டிஷ் கேலிக், எக்ஸ்டிங் மேனக்ஸ். எஃப்டி வுட்லயும் இதே பிரிவை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, கெல்டிக்குள்ள இதே பிரிவு நம்ம எஃப்டி வுட்னுடைய பிரிவுகள்ல பார்த்தோம். அப்புறம் ஜெர்மானிக் உள்ளாடி ஈஸ்ட் ஜெர்மானிக், நார்த் ஜெர்மானிக், வெஸ்ட் ஜெர்மானிக். ஈஸ்ட் ஜெர்மானிக்க காதிக் அப்படின்னும், நார்த் ஜெர்மானிக்க ஸ்காண்டினேவியன் மொழின்னு சொல்றோம். இதை கேள்வியா கேட்கலாம். Which Germanic languages identified as Scandinavian? இந்த ஸ்காண்டினேவியனும் இன்வேர்ட் ஆனவங்க தான், இங்கிலாந்துக்குள்ள இன்வேர்ட் ஆனவங்க. முதல்ல வந்தது ஆங்கிள் சாக்சன்ஸ் ஜூட்ஸ், அடுத்தது வந்தது இந்த குரூப் தான் வந்தது, ஸ்காண்டினேவியன் குரூப். ஐஸ்லாண்டிக், நார்வேயன், ஸ்வீடிஷ், டேனிஷ், ஃபரோஸ். அண்ட் நமக்கு தேவையானது வெஸ்ட் ஜெர்மானிக், அதுக்குள்ள ஜெர்மன், ஈடிஷ், டச், பிளமிஷ், பிரிஷியன், ஆப்ரிகான்ஸ் அண்ட் இங்கிலீஷ். இங்கிலீஷ்ல வந்து ஓல்ட் இங்கிலீஷ், மிடில் இங்கிலீஷ், மாடர்ன் இங்கிலீஷ்னு போகும். தென் அர்மேனியன், டொச்சாரியன், பால்டோ ஸ்லாவிக். இதுல பால்டிக் அது தனியா, ஸ்லாவிக் தனியா போகும். இது ரஷ்யால பேசப்படக்கூடிய மொழி. பால்டிக் உள்ள லித்தூனியன், லாட்வியன். ஸ்லாவிக் உள்ளாடி ரஷ்யன், உக்ரைனியன், பக்கத்துல சண்டை நடந்துட்டு இருக்கிறது பத்தி இப்போ நடந்துட்டு தான் இருக்குது. பெலாஸ்ட்ரியன், சி போலிஷ் அண்ட் அல்பானியன். அல்பானிக்குள்ள டெக் டாஸ் அப்படின்னு ரெண்டு மொழிகள். சரி, இதுல ரெண்டு இம்பார்ட்டன்ட், ரொம்ப நீங்க அதிகமா
கான்சென்ட்ரேட் பண்ணி இன்னும் பிரிவுகளா படிக்க வேண்டியது ரெண்டே ரெண்டு இடம் தான். இது ஏற்கனவே சொல்லிட்டேன், திரும்பியும் ரிப்பீட் ஆகுது, ஒரு வாட்டி கூட பார்த்து. ஒன்னு இட்டாலிக். இந்த இட்டாலிக் அப்படிங்கிற அந்த பழைய கிளாசிக்கல் மொழி ரோமன் எம்பையர் முழுக்கையும் பரவி இருந்தது. இதெல்லாம் பழைய ரோமன் எம்பையர் தான் பார்த்துக்க. பின்னால ஒவ்வொருத்தங்களா அப்படி கைப்பற்றி அதை மாத்திக்கிட்டாங்க. இதுதான் இருக்கு பாருங்க, இதுதான் ரோம். இதுதான் இப்ப இருக்கக்கூடிய தலைநகர். முன்னாடி வந்து கான்ஸ்டாண்டினோபிள் வந்து தலைநகரா இருந்தது. அதை வந்து துருக்கியர்கள் கைப்பற்றிட்டாங்க பின்னால. ஒவ்வொரு சைட்லயும் பாருங்க, இந்த வெஸ்ட், இந்த இந்த இதை பாருங்க, வெஸ்ட், நார்த், சவுத், ஈஸ்ட், இதை வச்சு அப்படியே இந்த இமேஜை பாருங்க. வெஸ்ட்ல வந்து இந்த டைலக்ட் இட்டாலிக் அப்படிங்கிற மொழி எப்படி மாறி இருந்தது? எட்ரூஸ்கன், இந்த இது ஒண்ணும் மட்டும் இண்டோ யூரோப்பியனுக்குள்ள சேராம இருந்தது, எட்ரூஸ்கன் அப்படிங்கிற மொழி மட்டும். அடுத்தது மீதி மூணுமே இண்டோ யூரோப்பியனுக்குள்ள இருந்ததுதான். லிகோர்னியன், வெனட்டிக், மெசாபியன். தென் இந்த இட்டலியினுடைய முக்கியமானது இட்டலிக், லாட்டின், அப்புறம் இட்டாலியன் அப்படிங்கிற மொழியில ரொமான்ஸ். இது எங்கெல்லாம் இருக்குது பாருங்க, இட்டலியில இந்தந்த இடங்கள்ல பரவி இருக்கு. இதுல மிகவும் முக்கியம் அப்படின்னா இட்டாலியன். ஏன்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் உருவாக்குறதுக்கு காரணம் ரெண்டு லிட்ரேச்சர்ஸ், ஒன்னு பிரெஞ்சு லிட்ரேச்சர், இன்னொன்னு இட்டாலியன் லிட்ரேச்சர். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் உருவாகிறதுக்கு காரணம் ரெண்டு லிட்ரேச்சர், ஒன்னு பிரெஞ்சு லிட்ரேச்சர், இன்னொன்னு இட்டாலியன் லிட்ரேச்சர். குறிப்பா பாருங்க, டாண்டே, பெட்ரார்க், பொக்காஷியோ, இவங்க மூணு பேரும் இந்த இட்டாலியனை எடுத்து தான் விளையாண்டாங்க. அதை காப்பி பண்ணி தான் சாசர் இங்கிலாந்துக்குள்ள லிட்ரேச்சரை கொண்டு வந்தார். சரி, இட்டாலிக் பாத்திரம்ல, இட்டாலிக்கு ஒரு ரெண்டு இடம் பார்த்தோம். அடுத்தது ஜெர்மானிக். இதுல மூணு குரூப், ஈஸ்ட் ஜெர்மானிக், நார்த் ஜெர்மானிக், வெஸ்ட் ஜெர்மானிக். இதுல நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா தெரியும், ஜெர்மனில இருந்து இந்த இங்கிலாந்துக்குள்ள ஒவ்வொருத்தங்களா இன்வேர்ட் ஆவாங்க, வரும்போது ஒவ்வொன்னா கொண்டு வருவாங்க. சரிங்களா? ஈஸ்ட் ஜெர்மானிக்குள்ள காத்திக், பர்கண்டியன் அண்ட் வேண்டலிக். இந்த பர்கண்டியன் வந்து முக்கியமான ஒரு டேர்ம் எங்க வரும்னா, சோஷியல் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலாந்துக்குள்ள ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும். பிரெஞ்சினுடைய குல தெய்வம், 100 இயர்ஸ் வார்ல மிகப்பெரிய ஒரு பெண் ஜாம்பவான் அப்படின்னா அந்த ஜோன் ஆஃப் ஆர்க். அன்னைக்கு இருந்த தாய் கிழவி மாதிரி. ஓகேங்களா? அந்த கேரக்டருக்கு, அந்த கேரக்டரை காட்டி கொடுத்தது, இங்கிலாந்து கிட்ட புடிச்சு கொடுத்தது இந்த பர்கண்டியன்ஸ் தான். இந்த எட்டப்பன் குரூப் இருக்கு இல்லையா, அதே மாதிரிதான் இந்த பர்கண்டியன்ஸ் அவங்க. அடுத்தது நார்த் ஜெர்மானிக்ல ஸ்காண்டினேவியன் லாங்குவேஜஸ். இந்த ஸ்காண்டினேவியனுக்குள்ள ரெண்டு பிரிவு நார்த் ஜெர்மானிக்ல, ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன். ஈஸ்டர்னுக்குள்ள ஸ்வீடிஷ், டேனிஷ், அண்ட் வெஸ்டர்னுக்குள்ள நார்வேயன், ஐஸ்லாண்டிக். அப்புறம் நம்மளுடைய ஏரியாவுக்கு வர்றோம், அதனாலதான் இது ரொம்ப முக்கியமா வச்சோம். வெஸ்ட் ஜெர்மானிக் ரெண்டு பிரிவா வருது, ஒன்னு ஹை, இன்னொன்னு லோ. லோ ஜெர்மனுக்குள்ளாடி, ஓல்டு சாக்சன், ஓல்டு லோ பிராங்கானியன், ஆங்கிலோ பிரிஷியன் சப் குரூப் அப்படின்னு பிரியுது. இதுல நமக்கு தேவை இந்த ஆங்கிலோ பிரிஷியன். ஏன்னா அதுக்குள்ளதான் ஓல்டு பிரிஷியன், ஓல்டு இங்கிலீஷ் இருக்கு. ஓல்டு இங்கிலீஷ் மிடிலா மாறும், மிடில் மாடர்னா மாறும். சரிங்களா? சோ உங்களுக்கு கேட்டாங்கன்னா இங்கிலீஷ் எந்த மொழி குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னா, இதெல்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம், வெஸ்ட் ஜெர்மானிக் அப்படின்னு டக்குன்னு பதில் கொடுங்க. சரியா? இங்கிலீஷ் எந்த மொழி குடும்பத்தை சார்ந்தது? வெஸ்ட் ஜெர்மானிக் மொழி குடும்பத்தை சார்ந்தது. இதை எக்ஸாக்டா இங்க பாத்துக்கலாம். இது ஜஸ்ட் ஜெர்மனுடைய பிரிவுகள். ஓல்டு ஹை ஜெர்மன், மிடில் ஹை ஜெர்மன், மாடர்ன் ஹை ஜெர்மன், லைக் இங்கிலீஷ மாதிரியே இதுவும் மாறும். சரி, இப்போ இங்கிலீஷ் வரைக்கும் நம்ம வந்துட்டோம். இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி பார்த்தோம், அதுல வெஸ்ட் ஜெர்மானிக் பார்த்து இங்கிலீஷ் வரைக்கும் வந்துட்டோம், அதனுடைய சப் பிரிவுகள் எல்லாம் பார்த்துட்டோம். இனி இந்த இண்டோ யூரோப்பியன் மொழி குடும்பம் ரெண்டா பிரியும். பிரிகிறது பாத்தீங்கன்னா சென்ட்ரம் லாங்குவேஜஸ் அண்ட் சாட்டம் லாங்குவேஜஸ் ரெண்டா பிரியுது இல்லைங்களா? முக்கியமான வித்தியாசம் என்ன? 100 அப்படிங்கிற ஒரு அந்த இதுல இருந்து தான் தொடங்குது. The names come from the word for 100. 100 சதம் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக தொடங்கின இதுதான். லாட்டின்ல சென்டம்,
அண்ட் அவஸ்டன்ல சாட்டம் அப்படிங்கிற ரெண்டு மொழியில இருந்தும் ரெண்டா கொண்டு வராங்க. லாட்டின்ல சென்டம்னா 100, அவஸ்டன்ல சாட்டம்னா 100. அப்போ சென்டம் குரூப் ஆஃப் லாங்குவேஜஸ், சாட்டம் லாங்குவேஜஸ் அப்படின்னு ரெண்டா பிரியுது. ஏன்? இதுல பாருங்க, சென்டம் குரூப்ல கே அப்படிங்கிறத கா அல்லது கா அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்றாங்களாம். இதுதான் வித்தியாசம், சரிங்களா? சென்டம் குரூப் ஆஃப் லாங்குவேஜஸ்ல இந்த கே அப்படிங்கிற சவுண்ட, இந்த ஓசைய கா அல்லது கா அப்படின்னு உச்சரிக்கிறாங்க. இதுவே சாட்டம் குரூப் ஆஃப் லாங்குவேஜஸ்ல இந்த கே அப்படிங்கிறத ஜ, ழ அப்படின்னு உச்சரிக்கிறாங்களாம். ஓகே. சோ சிம்பல் ஒண்ணு, சவுண்ட் வேற வேற. அப்போ ஹ, க அப்படின்னா சென்டம் குரூப், ஷ, ழ அப்படின்னா சாட்டம் குரூப். ஆனா அந்த ஃபோனடிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் எழுதும்போது ஒரே மாதிரி எழுதிப்பாங்க. சரியா? இதுதான் சென்டம் சாட்டம் லாங்குவேஜஸ். நீங்க ரொம்ப குழப்பிக்க கூடாது. சீன்னு ஆரம்பிச்சா சென்டம், எஸ்ன்னு ஆரம்பிச்சா சாட்டம், அவ்வளவுதான். இதனுடைய இந்த பிரைமரி டிஃபரன்சஸ் அப்படின்னா, சென்டம் குரூப் ஆஃப் அந்த லாங்குவேஜஸ் எங்க அதிகம் பேசப்படுதுன்னா யூரோப்பினுடைய வெஸ்ட் பகுதியில. சாட்டம் குரூப் வந்து ஈஸ்ட் பகுதி, யூரோப்பினுடைய ஈஸ்ட் அண்ட் ஏசியாலையும் இந்த சாட்டம் லாங்குவேஜஸ் பேசப்படுது. இங்க காகா, இங்க ஷாஷா. அண்ட் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான மொழி குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா ஜெர்மானிக். அப்படின்னா இங்கிலீஷ் எதுக்குள்ள விழுது? சென்டம் குரூப்புக்குள்ள. ஜெர்மானிக், இட்டாலிக், கிரீக், கெல்டிக். அண்ட் சாட்டம் குரூப்ல இண்டோ இரானியன், பால்டோஸ்லாவிக், அர்மேனியன். அண்ட் இங்க சென்டம்னும் இங்க சாட்டம்னும் நம்ம 100 சொல்றோம். ஓகே. அப்புறம் 2 லா பத்தி படிக்கணும்னு சொன்னோம். கிரிம்ஸ் லா, வெர்னஸ் லா. இந்த கிரிம்ஸ் லாவை என்னன்னு சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் ஜெர்மானிக் சவுண்ட் ஷிஃப்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அல்லது ஃபர்ஸ்ட் கான்சனன்ட் ஷிஃப்ட்னு சொல்லலாம். ஜெனரலா நம்ம என்ன சொல்லுவோம்னா வவல் ஷிஃப்ட்னு கேள்விப்பட்டிருக்கோம். இந்த ஷார்ட் வவல்ஸ் எல்லாம் லாங் வவல்ஸா மாறும். ஆன்னு மாறிடும். குறில் எழுத்து நெடில் எழுத்தா மாறும் பாத்தீங்களா? அதே மாதிரி மாறுறது வவல் ஷிஃப்ட். இங்க வந்து கான்சனன்ட் ஷிஃப்ட்னு ஒரு பேரு. கிரிம்ஸ் லாக்கு இன்னொரு பேர் என்னது? ஃபர்ஸ்ட் ஜெர்மானிக் சவுண்ட் ஷிஃப்ட், இன்னொரு பேரு ஃபர்ஸ்ட் கான்சனன்ட் ஷிஃப்ட் அப்படின்னு கூட நீங்க வச்சுக்கலாம். இத ப்ரப்போஸ் பண்ணது யாரு? ஜேக்கப் கிரிம். அவர் ப்ரப்போஸ் பண்ணதுனால அந்த லாக்கு பேர் என்ன வச்சுட்டாங்க? அந்த விதிக்கு பேரு கிரிம்ஸ் லா. 1822ல இது சொல்லப்படுது. இத சஜஸ்ட் பண்ணது யாரு கிரிம்ஸ்க்கு? ராஸ்மஸ் ராஸ். நம்ம ஏற்கனவே ஒரு 4, 5 இந்தியன் யூரோப்பியன் ஸ்காலர்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா? அதுல ஒருத்தர் தான் இவரு. என்ன சொல்றாரு? 3 முக்கியமான இன்டர்லைட்டட் மாற்றம் நடக்குது. எப்படி? புரோட்டோ இந்தோ யூரோப்பியன் டு புரோட்டோ ஜெர்மானிக்கா மாறும்போது அந்த இந்தோ யூரோப்பியன் மொழியில இருந்து ஜெர்மானிக் மொழி குடும்பமாக அது கன்வெர்ட் ஆகும்போது 3 முக்கியமான சேஞ்சஸ் நடக்குது. ஒண்ணு, வாய்ஸ்லெஸ் ஸ்டாப்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சில ஓசைகள், இதெல்லாம் வாய்ஸ்லெஸ் ஸ்டாப்ஸ். ட, ட, க. இது என்னன்னு சொல்லுவோம்? வாய்ஸ்லெஸ் ஸ்டாப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன் சார் ஸ்டாப்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, ஏன் வாய்ஸ்லெஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ஆராய வேண்டாம். யூஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் சொல்றதை அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்கம்மா. சரியா? இல்ல நான் இன்னும் கொஞ்சம் அதை சயின்டிபிக்கலா சொல்லணும்னா அதை சொல்றேன். உங்களுக்கு புரியலைன்னா விட்டுருங்க. சரியா? அதாவது ஓசைகள் மொத்தம் 44. ஆங்கிலத்துல ஓசைகள் மொத்தம் 44. சரிங்களா? அதுல வவல்ஸ் ஒரு பகுதியும் கான்சனன்ட்ஸ் இன்னொரு பகுதியுமாக நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். சரிங்களா? இன்னும் ஈஸியா சொல்லணும். இங்கிலீஷ்ல மொத்தம் 20 வவல்ஸ், 24 கான்சனன்ட்ஸ் இருக்குது. என்ன சார் இங்கிலீஷ்ல இருக்கிறதே 26 எழுத்து தான், புதுசா ஒரு குண்டத்துக்கு போடுறீங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபோனடிக்ஸ் போகும்போது நான் அதை கண்டிப்பா உங்களுக்கு சொல்லி தருவேன். இன்னும் டீடைல்டா நம்ம சொல்லி தரேன். ஃபோனாலஜி போகும்போது இங்கிலீஷ்னுடைய ஃபோனடிக்ஸ் நம்ம படிக்கும்போது அது இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியும். சரிங்களா? அதனால ஒரி பண்ண வேண்டாம். அதுல நீங்க தனித்தனியா ஓசையினுடைய அடிப்படையிலையும், நாக்கு மேல போறது கீழே போறது டப டபான்னு அடிக்கும் பாத்தீங்களா? ரர் சொல்லி பாருங்க. திருப்பி திருப்பி சொல்லணும். ரர். தமிழ்ல வந்து இருன்னு எழுதுவோம் இல்லைங்களா? அதை நீட்டி சொல்லுங்க. ரர். நாக்கு டக டக டகன்னு அடிக்குதுங்களா? இப்ப இது ஒரு சவுண்டு. 2 உதடுகளும் ஓபன் ஆகுதுங்களா? ச. உதடுகள் ஓபன் ஆயிருக்குதா? க. இது ரெண்டையும் பக்கத்து பக்கத்துல சொல்லுங்க. அ, ஆ, ச, டா, க, க. அப்போ ஒண்ணு சொல்லும்போது வாய்ஸ் கம்மியாகவும், ஒண்ணு சொல்லும்போது வாய்ஸ் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்குது.
அப்போ இது வாய்ஸ்லெஸ், இது வாய்ஸ் அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் ஃப்ரிகேட்டிவ்ஸ். ஓகே. இத நம்ம ஃபோனடிக்ஸ் படிக்கும்போது, ஃபோனாலஜி படிக்கும்போது இன்னும் தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிரும். அப்ப கிரிம்ஸ் என்ன சொல்றாருன்னா, வாய்ஸ்லெஸ் ஸ்டாப்ஸ் ஃப்ரிகேட்டிவ்ஸா மாறிடுச்சாம். எப்போ? இந்த 1822ல அவர் ப்ரொபோஸ் பண்றது புரோட்டோ இண்டோ யூரோப்பியன்ல முதல்ல இருந்த அந்த இண்டோ யூரோப்பியன்ல இருந்து ஜெர்மானிக்கு அது மாறும் பொழுது இந்த ஷிஃப்ட் எல்லாம் நடக்குதாம். வாய்ஸ்லெஸ் ஸ்டாப்ஸா இருந்த இந்த ஓசைகள் ஃப்ரிகேட்டிவ்ஸா மாறுதாம். ஃப, இத், ஹ அப்படின்னு மாறிடுச்சுதுங்களாம். அதே மாதிரி வாய்ஸ் டு ஸ்டாப்ஸ் ப, ட, க இது ப, ட, க சவுண்ட் கம்மியா. இது ப, ட, க அப்படின்னு வாய்ஸ் ரொம்ப சவுண்டா இருக்குது. அது வாய்ஸ்லெஸ்ஸா மாறிடுச்சுதுங்களா. ப, ட, க அப்படின்னு மாறிடுச்சுது. அதே மாதிரி அடுத்தது பாருங்க. வாய்ஸ்டு அஸ்பிரேட்டட் ஸ்டாப்ஸ் ப, டோ, க அந்த ஹெச் போடும்போது ஆ அந்த சவுண்ட் கொஞ்சம் கூட வரும். சரிங்களா? அது பிளைன் சாதாரணமான வாய்ஸ்டு ஸ்டாப் தான் மாறிடுச்சு. போ, டா, கா அப்படின்னு மாறிச்சு. ஓ, டா அந்த ஆ சவுண்ட் இங்க மிஸ் ஆயிடுச்சு. இப்படி 3 மாற்றங்கள் நடந்திருக்குது. இந்த 3 மாற்றங்களையும் எடுத்து சொன்னதுனால இதுக்கு பேரு கிரிம்ஸ் லா. இல்ல இந்த மாற்றங்கள் இருக்கு. இப்படித்தான் நீங்க பயன்படுத்தி ஆகணும். இது ஜெர்மானிக்கா மாறின அப்புறம். இந்த இண்டோ யூரோப்பியனுடைய தொடக்க காலகட்டத்திலிருந்து அது மாற்றம் அடைஞ்சு வந்திருக்குதுன்னு சொன்னது கிரிம்ஸ் லா. ஓகே. இத சொன்னவர் யாரு? ப்ரொபோஸ் பண்ணது ஜேக்கப் கிரிம்ஸ் 1822. சரி. அடுத்தது இதே மாதிரி இன்னொரு மாற்றத்த சொன்னது வெர்னர்ஸ் லா. கிரிம்ஸ் லா 1822ல வாய்ஸ்லெஸ் வந்து வாய்ஸ்டா மாறிச்சுது அப்படின்னு ஒரு 3 எண்ணத்த ப்ரொபோஸ் பண்ணாங்க இல்லையா? ப, ட, க அது ஃப, இத், அ அப்படின்னு மாறிடுச்சுதுன்னு பார்த்தோம். அத அப்படியே சொல்லி அத அப்படியே எடுத்து கொண்டு வந்து அதுல இன்னும் ஒரு மாற்றத்தை உருவாக்குனவர் தான் கார்ல் வெர்னர். அப்ப இவர் உருவாக்குன விதிக்கு பேரு வெர்னர்ஸ் லா. இவர் வந்து ஒரு டேனிஷ் பிலாலஜிஸ்ட். ஓகே. 1875ல இத சொல்றாரு. என்ன மாற்றங்கள் நடக்குதா? புரோட்டோ இண்டோ யூரோப்பியன் வாய்ஸ்லெஸ் ப்ளாசிவ்ஸ். ப்ளாசிவ்ஸ்னா வெடிக்கும். பா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? பா, சா, கா, பா, ப, டா, டா, க, க வெடிச்சு சிதற மாதிரி இருக்கு. அதனால அதுக்கு பேரு ப்ளாசிவ்ஸ். ஏர் அப்படியே பொழிச்சுன்னு துப்பணும். வாயிலிருந்து வரக்கூடிய அந்த காற்று போ அப்படின்னு போகணும். பா சொல்லுங்க. என் கூட ரிப்பீட் பண்ணுங்க. பா, சா, கா, ப, டா, க. பாம் விழுந்த மாதிரி இருக்குதுங்களா? அதனால அது பேரு பிளாசிவ்ஸ். இந்த ஃப்ரிகேட்டிவ்ஸ்னா உராய்வோட போகும். ஃபா 2 உதடும் உரசி போகும். இத் அப்படின்னு போகும். சரிங்களா? இந்த புரோட்டோ இண்டோ யூரோப்பியன் வாய்ஸ்லெஸ் பிளாசிவ்ஸ் எப்படி மாறும்னா, புரோட்டோ ஜெர்மானிக் வாய்ஸ்டு ஃப்ரிகேட்டிவ்ஸா மாறும். அந்த வெடிச்சு சிதறினது ஒரு உராய்வோட ஃபோ, டோ, கு அப்படின்னு மாறும். சரிங்களா? இதனுடைய உச்சரிப்புகள் எல்லாம் நம்ம ஃபோனடிக்ஸ் ஆர் ஃபோனாலஜி கிளாஸ்ல பார்த்துக்கலாம். ஓகே. இன்னைக்கு ஒரு ஒரு புதிய செஷன் தான் உங்க எல்லாருக்குமே. சோ உங்களுக்கு ஓரளவுக்கு கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருப்பேன். இனி நம்ம ஃபோனாலஜிக்குள்ள போகும்போது ஈஸியாக இருக்கும். ஃபோனாலஜியும் அ அந்த ஆர்கன்ஸ் ஆஃப் ஸ்பீச் இது 2யுமே நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா, பெரிய வேலை நமக்கு முடிஞ்சது. மீதி எல்லாமே ஈஸி தாங்க. இது இந்த ஃபோனாலஜியும் ஃபோனடிக்ஸும் முடியிற வரைக்கும் சேலஞ்சிங்கா தான் இருக்கும். அது அடுத்த வகுப்புல லாங்குவேஜ் அண்ட் லிங்குஸ்டிக்ஸ்னுடைய 3வது வகுப்புல நம்ம அத தொடங்கிருவோம். ஓகே. ஸோ கீப் பிரிப்பேரிங். இஃப் யூ ஹேவ் எனி அதர் டவுட்ஸ் அத நம்மளுடைய வாட்ஸ்அப்ல நீங்க இண்டிவிஜுவல் மெசேஜா குடுங்க. வி கேன் டிஸ்கஸ். ரைட். தேங்க் யூ.